உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு சார். நேற்று வரைக்கும் அரசாங்கத்துல எடுத்த பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏங்க ஒவ்வொரு இடத்துலயும் கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா 30 லட்சம் மூட்டை கொள்முதல் செய்ய இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் 26 மட்டும் பாத்தீங்கன்னா மாரநேரி 2 கொள்முதல் நிலையத்துல 13,000 மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் 6,000 மூட்டை கொள்முதல் செய்யும். இந்தல்லூர் 2 கொள்முதல் நிலையத்துல 12,000 மூட்டை டிபிசியில கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே இன்னும் எடுக்காத கிடக்கு. 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாம இருக்குது. இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் 55,500 மூட்டை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சில நேரடி கொள்முதல் கொடுக்கப்பட்டது. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாம இருக்குது. உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு 5,000 மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க. பேரையூர்ல 10,000 மூட்டை கொள்முதல் செய்யாம திறந்த வெளியில அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள வந்து 10,000 மூட்டைக்கு மேல கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் டிபிசி குடோனுக்கு எடுத்துட்டு போகல. கீழநாகை அதுல 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. நெம்மேலி அதுல 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. அங்க ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 2 இடத்துலயும் 6,000 5,000 மூட்டை அங்கேயே அந்த குடோன்ல இருக்குது. அதையும் டிபிசி சென்டர்ல இருந்து இந்த குடோனுக்கு எடுத்துட்டு போல. இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குடோன்ல கூட அடுக்கினாதான் அந்த டிபிசியில காலியா இருக்கு. அப்பதான் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் என்று அங்க இருக்கிறவங்க தெரிவிக்கிறாங்க.